அகதா கிறிஸ்டியின் டிக் 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 டிக். அத்தியாயம் 11. பில்லுடன் ஓர் இரவு விருந்து. மறுநாள் மாலையில் பில்லுடன் செய்து கொண்ட முன்னேற்பாட்டினை நடத்தி முடிக்க முழு எதிர்பார்ப்புடன் போனாள் பண்டில். உற்சாக கரைபுரண்டோட பில் அவளை வரவேற்றான். பில் செமத்தியான மூட்ல இருக்கான் என தனக்குள் எண்ணிக்கொண்டாள் அவள். நல்ல கொழுத்த நாய் ஒன்று தனக்கு ரொம்ப பிடிச்சவனை பார்த்ததும் ஆட்டும் வாளை போல என்று எண்ணிக்கொண்டவளுக்கு இந்த உதாரணம் கலுக்கென்று சிரிப்பினை வரவழைத்தது. நீ எதை செய்யவும் தயாரா இருக்கிற வீராங்கனை தரத்துல இப்ப இருக்க பண்டில் என்றார் பெல். உன்னை பார்த்ததுல நான் எத்தனை சந்தோஷத்துல பொங்கிக்கிட்டு இருக்கேன்னு விளக்க முடியாது. நான் காளானுக்கு சொல்லியிருக்கேன், உனக்கு அதான உயிர் இல்லை. சொல்லு, வாழ்க்கை எப்படி இருக்கு? எத்தனை நாளா இங்கே அங்கேன்னு எண்ணத்துக்காக நீ கத்திக்கிட்டு இருக்க? என்ன செமத்தியான உல்லாசமா? வாயை மூடு என்றாள் பண்டில். ரிட்டையர்டான கிழ கர்னல்கள் கடற்கரை முழுக்க தொந்தியை தள்ளிக்கிட்டு படுத்திருக்கானுங்க. சன்பாத்து இது ஒரு பக்கம், சமுதாயத்துக்கு பேரு உபகாரம் பண்ணிக்கிட்டு அநாதாஸ்திரமும் சுத்திக்கிட்டு இருக்கும் கன்னியாஸ்திரிகள் இன்னொரு பக்கம். இதுல உல்லாசமா? ஓப்பா, இங்கே மட்டும் என்ன வாழுது? இந்த வெளியுறவு பிஸ்னஸை நான் வெறுக்கிறேன். சுவிட்சர்லாந்து தவிர. சுவிட்சர்லாந்து ஒரு சூப்பர். இந்த கிறிஸ்மஸுக்கு போகலான்னு ஒரு திட்டம். நீயும் வாயேன். யோசிக்கிறேன் என்றாள் பண்டில். சமீபமா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த பில்? இது ஒரு முன் ஜாக்கிரதை அற்ற கேள்வி. இதனை மிக சாதுவாகவும் தான் கொண்டு வந்துள்ள பிரச்சனையை ஆரம்பிப்பதற்கான ஒரு திறவுகோலாகவும் பிரயோகித்தாள் பண்டில். பில்லும் கூட பிரச்சனையை ஆரம்பிக்க வழிவகை செய்து தரும் இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்காகத்தான் காத்திருந்ததும். அதை தான் நான் ஜஸ்ட் இப்ப உன்கிட்ட சொல்ல காத்திருக்கேன். நீ சாதுரியமானவ பண்டில். அதனால எனக்கு உன்னோட அறிவுரை வேணும். உங்கள் கண்களுக்கு மட்டும் நடன நிகழ்ச்சி பற்றி தெரியுமா பண்டில்? எஸ். வெல், அப்படின்னா நான் இப்போ உனக்கு ஒரு கன்றாவியான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். அங்கே தியேட்டரில் ஒரு பெண்ணு, அமெரிக்கா பொண்ணு, பிரமிக்க வைக்கும் பொண்ணு. பண்டிலின் இதயம் தோய்ந்தது. பில்லுடைய பெண் நண்பர்கள் பற்றி மனக்குமச்சல்களுக்கு எல்லையே இருக்காது. தொடர்ந்து நீண்டபடியே இருக்கும், தவிர முடியவே முடியாது. அந்த பொண்ணு பேபி ஜெயின் மாவர் என்பது அவ பேர். இப்படி ஒரு பேரை அவ எங்கிருந்து பிடிச்சாலோ விசித்திரமா இருக்கு. இதற்கு பில் சிரத்தையாய் பதில் தந்தார். சாத்தியமான பெயர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் கிடைச்சிருக்கும், வாங்கியிருப்பா, அதை திறந்திருப்பா, கண்ணை மூடிக்கிட்டு அதில் ஒரு பேரை தொட்டிருப்பா. ஜெயின் மாவர் வந்திருக்கும். பேபிய இவளே சேர்த்துக்கிட்டு இருப்பா. ஆனா அவன் நிஜ பெயர் அப்ரா மேயர். இதுவும் அசாத்தியம். ரொம்ப ஏற்றுக்கொண்டாள் பண்டில். முக்கியமா கேளு, பேபி ஜெயின் மாவர் ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணு, நல்ல திடம், 8 பொண்ணுங்க கொண்ட குடும்பத்தின் வாழ்வாதாரம் இவ. வேறு வழியின்றி பில் என்று இடைமறித்து விட்டாள் பண்டில். நேத்து காலையில கிளம்பி போய் நான் ஜிம்மி தேசிகரை பார்த்தேன். குட் ஓல்டு ஜிம்மி என்றார் பில். இருக்கட்டும், நான் சொல்லிக்கிட்டு இருந்தது போல அந்த பொண்ணு வெரி ஸ்மார்ட். இந்த காலத்தில் ஸ்மார்ட்டாக இருந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும். மற்றவங்களோட இடையூறோ தொந்தரவோ இல்லாமல் நீங்கள் வாழணும்னா உங்கள் கையே ஓங்கி இருக்கணும். பேபி அடிக்கடி இப்படி சொல்வா. இந்த குணாதிசயத்தை மேடையில் அப்படியே உரிச்சி காட்டுறா அவ. நடிக்கிறா அம்சமா அப்படியே. வாவ், எப்படி தான் அவளால் அத்தனை தத்ரூபமாக நடிக்க முடியுதோ?
உங்கள் கண்களுக்கு மட்டும் நடன நிகழ்ச்சியில் அவளுக்கு போதிய வாய்ப்பு தரப்படலேன்னு தான் சொல்வேன். 10 பொண்ணுங்களில் 11 திணிக்கப்பட்டிருந்தா. நடிக்க நியாயமான வாய்ப்பு தரும் மேடைகளில் ஏன் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நான் அவளை நேரடியாகவே கேட்டுட்டேன். சிரிக்கிறா. ஜிம்மியை நீ பார்க்கவே இல்லையா? இன்னைக்கு காலையில் பார்த்தேனே. எங்கே விட்டேன்? ஓ எஸ், இதெல்லாம் பொறாமையால் நடக்குது தெரியுமா? வெறும் பொறாமை, வடிகட்டுன பொறாமை. இப்போ முன்னணியில் இருக்கிற பொம்பளைங்க யாரும் இவளோட அழகில் பாதி கூட கிடையாது. இருந்தாலும் பாரு, இவன் பேச்சை திசை திருப்ப முடியாது என்பதை கடைசியில் உணர்ந்தே விட்டாள் பண்டில். துரதிருஷ்டவசமான பேபி, உங்கள் கண்களுக்கு மட்டும் நடன நிகழ்ச்சியில் முக்கிய கதாபாத்திரத்தில் இருந்து நீக்கப்பட்டு எதற்காக 10ஓடு 11ஆக நிறுத்தப்பட்டாள் என்பது வரை பில் தந்த பொழிப்புரையை ஒன்று விடாமல் கேட்டாள். இது முடிய நீண்ட நேரம் ஆகியது. மூச்சு காற்றுக்காகவும் அப்பெண்ணின் மீதான கருணையை வெளிக்காட்டவும் பில் சற்று நேரம் நிறுத்தி கொண்ட போது பண்டில் சொன்னார், நீ சொல்வது சரி பில். மேடை துறையில் இதெல்லாம் ஒரு அழுகிய சமாச்சாரம். அங்கெல்லாம் பொறாமை ஸ்துலமாக நின்றுக்கிட்டு இருக்கும். கலைத்துறையை இந்த ஒரே பிசாசால, அதான் பொறாமையை சொல்கிறேன், நாரி கிடக்குது. அப்படித்தான் அப்பேவுக்கு அடுத்த வாரம் வருவது பற்றி ஜிம்மி உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? முதல் முறையாக பண்டில் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாள் என்ற விஷயத்துக்கு செவிமடுத்தார் பில். முண்டைக்கண்ணனிடம் நான் போய் திணிக்க வேண்டிய சமாச்சாரங்கள் பற்றி அர்த்தமில்லாமல் வளவளத்துக்கிட்டு இருந்தார். பழைய அரசாங்க முறையை பாதுகாத்துக்கிட்டு புரட்சியை எதிர்க்கும் கூட்டத்துக்கு சாதகமாக நிற்கணுமா? ஆனால் இது அத்தனை அபாயமானதுன்னு உனக்கு தெரியுமா பண்டில்? அதாவது ஜிம்மிக்கு சொல்கிறேன், எல்லா விஷயங்களை பற்றியும் இந்த முண்டைக்கண்ணன் எந்த அளவுக்கு துல்லியமாக தெரிஞ்சு வச்சிருப்பான் என்பதும் எந்த அளவுக்கு சக்தி கொண்டு காற்ற அவர் இயங்குவார் என்பதும் நீ அறியாதவை பண்டில். வெல், நாம் அதை சந்திச்சு தான் ஆகணும் என்றாள் பண்டில். ஜிம்மிக்கு அவரே பாதுகாத்துக்க தெரியும். உனக்கு கோழிக்கண்ணனை முழுக்க தெரியல, திரும்ப சொன்னான் பெல். பார்ட்டிக்கு யார் வராங்க பெல்? ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா? வழக்கம் போல் குட்டையில் ஊறின மட்டைங்க தானா? ஒரு உதாரணத்துக்கு மிஸ்ஸஸ் மகதா எம்பி. எஸ், சுத்தமான பால், குழந்தை ஆரோக்கியம், சமூக நலம், இப்படியே கதறிக்கிட்டு இருப்பாளே. புவர் ஜிம்மி இவகிட்ட மாட்டிக்கொள்வதை கொஞ்சம் நினச்சிப்பாரு. ஜிம்மியை விடு, மேற்கொண்டு சொல்லு. அப்புறம் அந்த ஹங்கேரியன், இளைய ஹங்கேரியன்னு பிரபலமானவன், உச்சரிக்க முடியாத ஒரு பெயர், பிரபுவோட மனைவி. லஜ்ஜையாகி விட்டவனைப் போல மேற்படி விஷயத்தை சங்கடப்பட்டு சொன்ன பில்லின் கையில் இப்பொழுது ரொட்டி துண்டுகள் பொடியாகி கொண்டிருந்தது. இளையவள், அழகானவள்? நுணுக்கமாய் கேட்டாள் பண்டில். ஓ ஆமாம், சார்ஜுக்கு பெண்களின் அழகு ஓர் ஈர்க்கும் அம்சமாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. ஓ, அவருக்கு அப்படி கிடையாது. குழந்தைகள் காப்பகமோ இல்லை அதுபோல் ஒன்றையோ அவ புடாபெஸ்டில் நடத்துகிறா. இதனால் இவளும் மிஸ்ஸஸ் மகதாவும் சந்திக்க விரும்பியிருக்காங்க. வேற யாரெல்லாம்? சர் ஸ்டான்லி டிபி, விமான மந்திரி. எஸ், அவரோட செக்ரட்டரி டெரன்ஸ். பறக்கும்போது மந்திரி கூடவே இருக்க வைக்கப்படும் பையன். அப்புறம் முழுக்க முழுக்க விஷம் நிறைந்த பர்ஃபெக்ட் விஷமியான ஜெர்மன் ஆசாமி ஹேர் ஹெபர்ஹார்ட். இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் இவனை பற்றி நாங்கள் வண்டியாக பேசி தீர்த்திருக்கோம். 2 தடவை இவன் கூட லஞ்ச் எடுத்துக்கும்படி நான் பணிக்கப்பட்டிருக்கேன். எம்பஸில் வேலை பண்ணுற ஆளுங்க போல இடம் பொருள் ஏவல் தெரிஞ்ச ஆசாமி கிடையாது இவன். சூப்பு தந்தா உருன்னு உரிறான். பட்டாணி தந்தா கத்தியில் குத்தி எடுத்து சாப்பிட்றான். வினயமே கிடையாது. ஒத்தே வராத ஒரு கூட்டம். அப்படியா? என்னத்தை எல்லாமோ இவன் கண்டுபிடிக்கிறான். இல்லை,
அதுபோல் எதையோ பண்ணுறான். வெல், அவ்வளோதான். ஆ, அப்புறம் சார் ஓஸ்வால்டு கோட்டு, மேலும் மிஸ்ஸஸ் மரியா கோட்டு. எஸ், அவங்களும் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். நிறைவாய் சிந்தனையோடு ஓரிரு நிமிடங்கள் உட்கார்ந்து கொண்டாள் பண்டேல். பில் தந்த பட்டியல் தானாய் அனுமானங்கள் தந்து உதவக்கூடியதே. ஆனால் அந்த சத்தியக்கூறுகளை எல்லாம் சிந்திக்க பண்டேலுக்கு அப்பொழுது அவகாசமில்லை. அடுத்த பாயிண்ட்டுக்கு அவள் தாவ வேண்டும். பில் என்று கூப்பிட்டாள். அவள் கேட்டாள், என்னது பா இது? 7 டயல்ஸ். இருப்பு கொள்ளாமல் ஆனார் பில். பின் அவளுடைய பார்வையை தவிர்த்தான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு விளங்கலை என்றார். முட்டாள் என்றாள் பண்டில். உனக்கு எல்லாம் தெரியும்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எதை பற்றி? இது வெறும் பாசாங்கு. பண்டில் தலைமாற்றி கொண்டாள். நீ எதுக்காக ரகசியமாக இருக்கணும்னு விரும்புகிறேன்னு எனக்கு தெரியல என குற்றம் சுமத்தினாள். ரகசியம் காக்க எதுவும் கிடையாது. அங்கே யாரும் இப்போ அதிகமாக போவது கிடையாது. போகணும்னு கிரேஸ் இருக்கிறவங்க மட்டும் தலை காட்டுறது உண்டு. இது விளங்காத புதிர் வாக்கியமாக அமைந்தது. நானும் அங்கே போய் வந்தவன்னு சொல்லிக்கத்தான் ஒவ்வொருத்தரும் அங்கே போயிட்டு வராங்க. அது ஒரு போர் அடிக்கும் விஷயம் பண்டேல். வறுத்த மீனை போட்டு போட்டே கொன்னுடுவாங்க. அங்கே ஒவ்வொருத்தரும் எங்கே போவாங்க? 7 டயல்ஸ் கிளப்புக்கு தான் என்றார் பில் முறைத்தபடி. இதை பற்றி தானே நீ கேட்டது? இப்படி ஒரு பேர் இருக்கும்னு தெரியாமல் கேட்டிருக்கிட்டு இருந்திருக்கேன் என்றாள் பண்டேல். டெட்டன்ஹாம் கோர்ட் ரோடு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு சேரி போன்ற ஊர் அது. இப்போ அதெல்லாம் களையப்பட்டு சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் 7 டேஸ் கிளப் இன்னும் பழைய பஞ்சாங்கமாகவே தான் இருக்குது. வறுத்த மீன், தொட்டுக்க சிப்ஸு, அழுக்கடைஞ்ச ஊர். அது ஒரு நைட் கிளப்புன்னு நினைக்கிறேன் என்றாள் பண்டில். டான்ஸிங் இதை மாதிரி? கரெக்ட். எல்லா விதமான விருப்பம் கொண்டவர்களும் சேரும் ஒரு மிக்சர். மேட்டுக்குடி கூட்டம் போல கிடையாது. கலைஞர்கள், ஒரு மாதிரியான விளங்கி கொள்ள முடியாத பெண்கள், இவங்களுக்கு நடுவில் நம்மை போன்றவர்களும் தெளிக்கப்பட்டு. ஓ, அப்போ இன்னைக்கு ராத்திரி நாம் அங்கே போகிறோம். நான் அங்கே போகக்கூடாது என்றார் பெல். அவனுடைய இருப்பு கொள்ளாமை திரும்பியது. அது ஒரு பழைய கதை. நான் சொல்லிட்டேன், இப்போ அங்கே யாரும் போவது கிடையாது. இருக்கட்டும், நாம் போகிறோம். உனக்கு சொன்னால் விளங்காது பண்டில், விளங்கவே விளங்காது. நீ என்னை 7 டயல்ஸ் கிளப்புக்கு கூட்டிட்டு போகிற பில், வேற எங்கேயும் இல்லை. இது உனக்கு விளங்குதா? இப்படி முடிவே முடியாதுன்னு நீ எதுக்காக பின் வாங்குறன்னு மட்டும் எனக்கு தெரியணும். நான் 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 பின் வாங்குறேனா? சொல்வதற்கு மன்னிக்கணும். எஸ், அப்படின்னா குற்ற ரகசியம் அது. குற்ற ரகசியமா? நான் சொல்வதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காத. யோசிப்பதற்கு நீயே உனக்கு எடுத்துக்கொள்ளும் அவகாசமா? அப்படி கிடையாது என்றான் பில் கராராய். இது 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 வெல், எனக்கு இதில் என்னவோ இருக்குன்னு தெரியும். உனக்கு எதையும் மறைக்கும் திறமை கிடையாதுப்பா. ஏய், எதையும் நான் மறைக்கல. இது இது சொல்லு. அது ஒரு நீளமான கதடி. நான் ஒரு தடவை பேபி ஜெயின் மாவரை அங்கே ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஓ வாவ், மறுபடியும் பேபி ஜெயின் மாவர்? ஏன், என்னாச்சு? ஒரு கொட்டாவியை கட்டுப்படுத்தி கொண்டு, இது அவ சம்பந்தப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது என்றாள். நான் இப்போ சொன்னது போல பேபியை கூட்டிக்கிட்டு நான் அங்கே போனேன். அவ நல்ல நகம் கொண்ட நண்டை பார்த்து வியந்து போனான். என் கையில் நான் ஒரு நண்டு வச்சிருந்தேன். கதை நீண்டது. பில்லுக்கும் இன்னொருத்தனுக்கும் இடையே நடந்த சண்டையில் நீல நீல நகம் கொண்ட அந்த ஜந்து பீத்தரிக்கப்பட கட்டத்தில் பில்லுடைய நினைவை இந்த பூமிக்கு திருப்பி கொண்டு வந்து சேர்த்தாள் பண்டேல். ஐ சி என்றாள் அவள். அப்போ அங்கே ஒரு சண்டை நடந்திருக்கு. எஸ்,
என் ஜந்துவுக்காக நான் காசு தந்து அதை வாங்கி வந்திருக்கேன். ஓ, நீ வாங்கின? நீ வாங்கின என்றாள் பண்டில் அவசரமாய். ஆனால் அதெல்லாம் இப்போ மறந்தே போயிருக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த நட்டுவாக்காளி மேலெல்லாம் ஈடுபாடே கிடையாது. அதனால் நாம் போகலாம். போலீஸ் நம்மளை பிடிக்கலாண்டி, உயிரை வாங்காத. அங்கே மாடியில் ஒரு அறை இருக்குது, அதில் சூதாட்டம் நடக்கும். அப்பா வந்து என்ன ஜாமீனில் எடுக்கணும், அவ்வளோதான். அந்த கவலை உனக்கு வேணாம், நீ கிளம்பு. இன்னும் கூட பில் எதிர்ப்பு தான் தெரிவித்தார். ஆனால் பண்டில் பிடிவாதமாய் இருந்துவிட்டாள். விரைவிலேயே இருவரும் அவர்கள் போக முடிவு செய்திருந்த இடத்தை நோக்கி பயணமானார்கள். அந்த இடத்துக்கு இருவரும் போய் சேர்ந்ததும் அது பண்டில் எப்படி கற்பனை பண்ணி வைத்திருந்தாலோ அப்படியே இருந்தது, விளங்கியது. குறுகிய தெருவிலிருந்த உயரமான பகுதி அது. 14 ஆன்ஸ்டன்டன் தெரு. இந்த முகவரியை குறித்து கொண்டாள் பண்டில். பண்டிலுக்கு பிரபலமானது போலிருந்த ஒருவன் கதவை திறந்து விட்டான். இவளை பார்த்ததும் அவன் சன்னமாய் துணுக்குற்றதாய் நினைத்து கொண்டாள் பண்டில். ஆனால் பில்லை அவன் அடையாளம் கண்டு கொண்டு மிகுந்த மரியாதையுடன் வரவேற்றான். உயரமாய்தான் இருந்தான். பளபளக்கும் கேசம், சோகை பிடித்த முகம் கொண்டு மற்றும் அங்கும் இங்கும் அல்லாடும் விழிகள். அவனை எங்கோ பார்த்திருப்போம் என்ற கேள்விக்குள் புதிர் போட்டு கொண்டிருந்தாள் அவள். தற்பொழுது உள்ளுக்குள் சமநிலை கண்டிருந்த பில் அங்கு நடுநாயகமாய் விளங்க ஆரம்பித்திருந்தார். எதிரில் இருப்பவர்கள் எண்ணெய் படலமாய் தெரியுமாறு பரவியிருந்த நீல புகை மண்டலத்துக்கு நடுவில் இருவரும் ஆடினார்கள். வறுக்கப்படும் மீனின் வாசம் அதீத காரமாய் பரவி மூக்கை துளைத்தது. சுவர் எங்கும் கரியால் வரையப்பட்ட ஓவியங்கள் சில மிகச் சிறப்பாய் தீட்டப்பட்டிருந்தன. இருந்த கூட்டம் ஒரு கலவையாய் இருந்தது. பல நாடுகளை சேர்ந்தவர்கள், செல்வந்தர்கள், ஈர்க்கும் அழகன்கள், அழகிகள், மேலும் உலகின் மிக பழைய தொழிலில் ஈடுபட்டிருக்கும் பெண்கள் என்று பலர். பிறகு பண்டில் மாடி பகுதிக்கு அழைத்து போனார் பெல். அங்கு அந்த சோகை ஏறிய முகத்தான் சூதாட்ட அறைக்குள் அனுமதிக்கப்படும் ஒவ்வொருவரையும் துப்பறியும் கண்கள் கொண்டு துளைத்தபடி நின்று கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் உடனே அவனை பண்டில் அடையாளம் கண்டு கொள்ளும்படி ஆனது. அவனேதான் என்று சொன்னாள் அவள். எத்தனை பெரிய முட்டாள் நான்! சிம்னிஸில் வேலை பார்த்த ஆல்ஃப்ரெட். இவன் எப்படி இருக்க ஆல்ஃப்ரெட்? நல்லா, தேங்க்யூ மை லேடி. நீ எப்போ சிம்னிஸில் வேலையை விட்ட ஆல்ஃப்ரெட்? நாங்கள் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடியே வா. 1 மாதத்துக்கு முன்னாடி மை லேடி. நல்லா வாழ ஒரு புது வேலை கிடைச்சது. அதுக்கு மாறிடாமல் இருப்பது முட்டாள்தனம் இல்லையா? மாறிட்டேன். இங்கே உனக்கு நிறையா தராங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாவே மேடம். பண்டில் உள்ளே போனாள். இந்த அறையில்தான் கிளப்பின் உயிர் நாடியே இயங்கிக் கொண்டிருப்பதாய் உணர்ந்தாள் அவள். பார்த்ததுமே பண்டிலுக்கு ஒன்று விளங்கியது. பந்தய தொகை விண்ணை தொட்டது. அங்கிருந்த 2 டேபிள்களை சுற்றிலும் இருந்த கூட்டத்தை பார்த்ததும் அத்தனை தொகை கட்டி விளையாடும் சத்து மிகுந்தவர்கள்தான் இவர்கள் என்று எடை போட்டாள். பிதுங்கிய விழிகள், துடிக்கும் இயக்கம், உடலெங்கும் சூதாட்ட இரத்த ஜுரம் வேகம் கொண்டு ஓடும் வெறி. அங்கு 1/2 மணி நேரம் போல இவளும் பெல்லும் தங்கியிருந்தார்கள். பிறகு இங்கிருந்து கிளம்பலாம் பண்டில் என்றான் பெல். வா, இன்னும் கொஞ்சம் ஆடலாம். பண்டில் ஒப்புக்கொண்டாள். அந்த அறையில் பார்க்க வேறு எதுவும் இல்லை. கீழ்த்தளத்துக்கு இருவருமாய் சேர்ந்து இறங்கினார்கள். தொடர்ந்த 1/2 மணி நேரத்திற்கு ஆட்டம், அப்புறம் வறுத்த மீன் ப்ளஸ் சிப்ஸ். இவற்றுக்கெல்லாம் அடுத்துதான் வீட்டுக்கு கிளம்ப தயார் என அறிவித்தாள் பண்டில். இவ்வளவு சீக்கிரமாவா? மறுத்தார் பெல். அப்படி கிடையாது, கிளம்பு. ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண வேண்டிய ஒரு நீண்ட நாள் நாளைய தினம் என் முன்னால் காத்திருக்கு. நீ அப்படி என்ன பண்ண போற? அது நாளைய தினத்தை பொறுத்திருக்கு என்றாள் பண்டில் மர்மமான குரலில். ஆனால் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் பெல், நான் காத்திருக்க போவது இல்லை. அந்த குணம்தான் உனக்கு என்றைக்குமே இருந்ததே கிடையாதே என்றார் பெல்.